கமுசராஜன் தங்கை பூதகி பார்த்தா. ஆஹா, யாரு போனான்னு போகட்டாரு என்ன? ஏ அண்ணா, ஏ கமுசராஜா, ஏற்க சேர்க்கையா கமுசராஜன் கூட பிறந்தது 2 தங்கை. முதல் தங்கை பூதகி, அவ பூத கணத்துல பிறந்தனாலதான் பூதகின்னு பேரும். ஆள் எப்படி இருப்பா? 60 அடி உயரம். அகலத்தை பார்த்தீங்கன்னா பரட்ட தலை, பருந்தலை, சுருட்ட ரோமம், கோர பல்லு, கோர தந்தம், மூக்கு நீல மூக்கு, கணபதி போல. அதனாலே கண்ணனை கொள்வதற்கு ஆள் அனுப்பி வைத்தான் கமுசன். பூதகியே வார அண்ணா, கவலைப்படாத, நான் போய் அந்த நந்தக்கோன் மகனை நாட்டாமக்கோன் மகனை ஒரு கை பார்த்துவாரு. அப்படி என்று நம்ம பூதகியா போனோமா, கூடவத்தை வருவார். பூதகியா போனோமா, பூதகியா தெரிந்து வருவார். 16 வயது இருக்கும் அண்ணா, பருவ நல்ல பிள்ளை போல ஒரு பிள்ளையத்தான் பெற்று எடுத்து அண்ணா இறக்க நல்ல கொடுத்தது போல ஒரு சரத்தில் நல்ல பாடும், ஒரு சரத்தில் அஞ்சி பாடும். கண்ணனை தான் கொள்வதற்கு அந்த கட்டளை பயணவை சண்டாளி பூதகியா 16 வயது இருக்கும் பருவனங்க வெள்ளை போல 1000 வழிபட்டத்தில் அந்த கோணர் அரண்மனையில் பாராலய சோதையா நண்டே கோணர் வீட்டு முன்னே மங்கை பூதகியார் ஓடி வந்து அம்மா அம்மா சோதைய அசோதையே வெளிய வந்து பார்க்கும்போது பூதகி எப்படி இருக்கா? ஒரு 16 வயது பருவ பெண்ணை போல. ஒரு சரத்துல நல்ல பால், ஒரு கொங்கையில நஞ்சிப்பால். ஒரு பிள்ளையை பெற்றெடுத்து இறக்க கொடுத்தது போல வாடிய முகமா இருக்கான். அப்ப பார்த்தாலே சோதையா அம்மா அம்மா வெண்மகள எந்த ஊரு எந்த தேசம் நீ எங்கிருந்து வந்தது
உனக்கு எந்த ஊரு எந்த தேசம்? ஆமா, எங்கிருந்து இங்க வந்தாய்? உன் ஊர் என்ன, பேர் என்ன? ஆமா அம்மு. ஒத்தவழி வந்ததென்ன, நான் என்ன, நகரம் என்ன, என்ன என்ன நடந்து வந்த விவரம் என்ன ஆமா என்று வாய் திறந்து கேட்கும் போது என்ன என்ன ஐயா? உடனடியாக ஆமா பூதகி சொன்ன, அம்மா என்ன 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 பார்த்தா எந்த ஊருன்னு கேட்க, ஆமா எனக்கு வடக்க வடநாடு, ஆமா வடநாடு, கரூர் வட்டணம், பட்டணம் பட்டணம். என் பேரு காமவல்லின்னா. காமவல்லியா? காமவல்லி. காமவல்லியா ஈர்வழியா? காமவல்லி. காமவல்லி ஈரோடு வந்து வெங்காயம். அதாவது என்ன என்ன யசோதா, ஓ எனக்கு உன்மகன் கண்ணனை போல் ஒரு பிள்ளை இருந்தான். ஆமா ஆமா அந்த பிள்ளை இறந்து 8 நாள் ஆச்சு. ஆமா அந்த பிள்ளை இறந்து 8 நாள் ஆச்சு. ஆச்சா. என் பிள்ளைக்கு அமிர்தம் கொடுக்க முடியல. முடியல. உன் மகனை என் மகனாக நினைத்து நான் அமிர்தம் கொடுக்கட்டுமா? கொடுக்கட்டுமா யசோதா? அப்படி சொன்னா என்ன சொன்னா? பெண்ணுன்னா பேயே மன இறங்கும். அம்மா கண்டிப்பா இறங்கும்ல. அதனால என்ன என்ன என் மகன் கிருஷ்ணன் உள்ள அசந்து தூங்குறான். தூங்குறா. என் பிள்ளைக்கு என்ன உடனே போய் அமிர்தம் கொடுன்னா. கொடு அம்மா கொடு. அப்ப விறுவிறுன்னு பூதகி உள்ள வந்தா, அந்தால உங்க கண்ணை மறைச்சிடலாம், ஆமா என் கண்ணை மறைச்சிடலாம், கிருஷ்ணன் கண்ணை மறைக்க முடியுமா? அது எப்படி முடியாதுல்ல. பூதகி வந்து தொட்டுல திறந்தா, ஆமா கிருஷ்ணன் பார்த்துக்கிட்டே இருக்கா. ஆமா பாப்பார்ல. இது யாரு? யாரு? நம்ம தாய் கூட பிறந்தவா, ஆமா நம்ம அம்மாளுக்கு மூத்தவா, நமக்கு பெரியம்மா. ஆமா பெரியம்மா. தங்கச்சி மகனென்று நினைத்தாளா? நினைக்கல. தங்கச்சி மகனென்று வாராமல்லவோ நம்மளை இப்படி. ஆமா தங்கச்சி மகனல்லோ என்று பாராமல்லாம் நம்மளை இப்படி கொல்ல வந்திருக்காளே. உடனே பிள்ளைய தூக்கி நஞ்சிப்பால் இருக்கும் அமிர்தத்துல கொண்டு வாய வைத்தான். கிருஷ்ணன் பார்த்தான், என்ன நஞ்சிப்பால் இருக்கக்கூடிய அமிர்தத்துல கொண்டு வாய வைக்காளே. ஆமா சுண்டுவரலை எடுத்து ஒரு தட்டு தட்டினான். நஞ்சி அகண்டது. ஒரு துளி பால்ல, ஆமா ஒரு துளி பால்ல, ஆமா ஒரு குடத்து பால்ல ஒரு துளி விஷம் கலந்தாலும் விஷம்தானே. அப்ப நஞ்சி பாலை கடவாய் வழியாக ஒழுகலிட்டார். அப்ப அவளை கண்டு என்ன, அவ பிள்ளை முகத்தை பார்த்தா, என்ன கண்ணை திறந்து கலகலகலன்னு சிரித்தா. அது நல்ல சிரிப்பா? என்ன சிரிப்பு? அது நல்ல சிரிப்பா? கள்ள சிரிப்புல. அடியே பூதகி, இன்னும் கொள்ள வந்திருக்கியா? நல்லவாள் இருக்க அமிர்தத்துல வாய வைத்தார்ல. ஊனு இருக்க இழுத்தால் அவள் உதிரம் எல்லாம். ஊனு இருக்க அவ உதிரத்தை இழுக்கும் போது வேதனையும் தாங்காமல் வேதனையும் தாங்காமல் மாண்டு போன பூதகியா கிருஷ்ணனுட கையால மாண்டு போன பூதகியா மாண்டு போன பூதகியா. மேற்கு மலைக்கு தலையும் கிழக்கு சமுத்திரத்துக்கு காலுமாக படுத்திருந்தால் பூதகி. ஆதர் குலத்து மக்கள் எல்லாம் பூதகி வந்து கண்ணனை கொள்வதற்கெல்லாம் வந்திருக்கார். கிருஷ்ணனுடைய கையாலே பூதகியால் மாண்டார் என்று கண்ட கோடாலியை கொண்டு கண்ட துண்டமாக வெட்டி
ஏழு மலை விரவ கொண்டாந்து எரியிட்டு சாம்பலாக்கி ஆற்றில் கொண்டு கரைத்தார்கள். ஆற்றில கரைக்கும் போது கிருஷ்ணனுடைய கையான மாண்டதானே மறுபிறவில கோட புல்லாக முளைத்தான். அதுக்குத்தான் இன்னைக்கும் ஆத்தாங்கரையோரம் கோர நிற்கும். உடனே பூதகி சங்காரத்தை முடித்து அண்ணா பூதகிய சங்காரத்தை எம்பெருமா முடித்தாரே. ஆயிரவாடி வட்டத்தில் நந்த கோணார் பிள்ளையா, நந்த கோணார் பிள்ளையா அண்ணா பெருமாடு வளர்ந்துவா. அறிவு கல்விகளை ஆயர்குல கண்ணனாக நாட்டாம நந்தகோனாருடைய அரண்மனையிலே கிருஷ்ண பரமாத்மாவுக்கு வயசு 5. 5 வயதுல கிருஷ்ண பரமாத்மா பார்த்தார், தேடி திங்கிறத விட திருடி தின்னாத்தான் ருசி அதிகம். என்னன்னா உடுக்காரங்க, தேடி திங்கிறத விட திருடி தின்னாத்தான் ருசி அதிகம். மாச்சான் தோட்டத்து மாங்கனி தான் இனிக்கும். அப்படியா? அதான் இப்படி ஒம்பா போன. அதாவது மாச்சான் தோட்டத்து மாங்கனி தான் இருக்கும்னா கிருஷ்ண பரமாத்மா வந்து வெண்ணெய் பிரியர். அதனால இவருக்கு சேக்காளிமார் 2 பேர் இருக்கான். பல்ராமன் ஒண்ணு, தடிராமன் ஒண்ணு. டே பல்ராமா, வாடா. ஏ தடி, இன்னைக்கு யாதவார் வளவுக்குள்ள 999 வீட்டிலையும் உயிர் வெண்ணையை திருடி உண்டார் எம்பெருமாள். என்னத்த உரியில் வெண்மையை திருடி உண்ணணும்னா ஒவ்வொருத்தர் வீட்லயும் வெண்ணெயை திருடி சாப்பிட்டாச்சு. 999
99 வீட்டுல சாப்பிட்டாச்சு. இன்னும் ஒரே வீடு பாக்கி இருக்கு. ஆமா, அவதான் தலைவி. அவ எல்லாத்துக்கும் தலைவி. அவ பேரு செங்கமல கோவின்னு பேரு. செங்கம்மா. அவ வீட்டுல என்ன காராம் பசியும்பார் வெண்ணையை கறந்து யாருக்கும் தெரியாம எட்டாத உரியில அவன் 8வது உரியில 9வது கலசத்துல கலசத்தில் காராம் பசியும்பால் வெண்ணெய் இருக்கு. கண்ணனுக்கு உறக்க வர மாட்டேங்கிறது. என்னடா என்ன 999 வீட்டுல வெண்ணெயை திருடி சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டாச்சு. இன்னைக்கு இவா வீட்டுல எப்படியாவது பட்ட பகல்ல பகல் கொள்ள பகலுக்குள்ள அடிச்சே தீரணும். போட்டாச்சு. டேய் பல்ராமா தடி கிளம்பு கிளம்பு. இயற்கை செயற்கையா செங்கமல கோவி ஆமா, ஊர் விட்டு ஊர் மோர்விக்க போயிட்டான். மோர் விக்கிறதுக்கு போயிட்டா அவ காலையில. அப்போ மோர்விக்க போனதுக்கு பிறகு கிருஷ்ண பரமாத்மா போய் போய் டேய் பல்ராமா இதுல நில்லு. நின்றாங்க. அதுக்கு மேல கடிராமன் ஏறினா, ஏறி அதுக்கு மேல கிருஷ்ணன் ஏறி ஏறி முதலாவது கலையத்துல கைய விட்டு பார்க்கா ஒண்ணும் இல்லை. ரெண்டாவது கலையத்துல கைய விட்டு பார்க்கா ஒண்ணும் இல்லை. அவ குளத்துக்கார மாதிரி ரொம்ப காரியக்காரி. பூனை ஈர உருட்டிருந்து 9வது கலையத்துல வச்சிருக்கா. ஆமா ஆமா 8 கலையத்தையும் பொத்து பொத்துன்னு போட்டு உடைத்தார். 9ஆம் கலையத்துல காராம் பசியும்பால் வெண்ணை கமா கமா கமான்னு வணக்கம். அவன் பார்த்தா வெண்மையை அள்ளி வாயினரே அள்ளி போடும்போது கீழே 2 பேரும் டே கண்ணா என்ன கொஞ்சம் போடுறா, டே கண்ணா எனக்கு கொஞ்சம் போடுறா. கிருஷ்ண பரமாத்மா பகிர்ந்து உண்டால் பசிதீரும் சொல்லுவாங்க. பகிர்ந்து உண்டால் உரிக்கலையத்தை பொத்து கீழே போட்டு உடைத்தார். 3 பேரும் உட்கார்ந்து வாயும் கையுமா அடி சாப்பிட்டு இருக்கா. மோர்விக்க போறவ வந்துட்டாங்க. யாத்தே நாட்டாமக்கோன் மகன் நவநீத கிருஷ்ணம்லாம் வெண்ணீர் திருடுதான். நந்தக்கோன் மகன் யசோதா வீட்டு செல்வன் கிருஷ்ணன்லாம் வெண்ணீர் திருடுதான் என்று கண்ணனை கையங்களவுமாக பிடித்து கையங்களுமாக பிடித்து உரல்ல வரிய வரிய கெட்டி வைத்து விட்டு சுழவ கொண்டு திருடுவியா, டே திருடுவியாடா, பொத்து பொத்து பொத்துன்னு அடிச்சு குந்தப்பன கம்ப வச்சுட்டு அடிச்சுட்டா. உடனே பார்த்தா அதனால கண்ணா யசோதா பார்க்க 1000 பேரும் போய் பார்ப்போம். 1000 பேர் அவ அம்மாட்ட போய் சொல்லுவோம் இப்படி நம்ம வீட்டுல வெண்ணெயை தட்டி சாப்பிட்டான்னு சொல்லுவோம். கண்ணனை உரல்ல கட்டி சுலவால் அடிச்சு விட்டு இவ வருவதற்கு முன்னே அவர் உரலை இழுத்துட்டு வந்து அந்த உரல் வரும்போது ஒரு மரத்துல சிக்கிடுது. இந்திரனுடைய புத்திரர்கள் 2 பேருக்கும் சாபரி மோட்சனம் கொடுத்து யாருக்கும் தெரியாம 7வது மேடையில கிருஷ்ணன் சப்பரமஞ்ச கட்டுல வந்து அசந்து உறங்குகிறார். இந்த கோவிய பெண்கள் எல்லாம் வந்து யசோதா யசோதா உள்ள இருக்கியா, வாமா. அம்மா கிருஷ்ணனை எங்கை அம்மா, உந்தன் மகன் கிருஷ்ணனை எங்கை அம்மா, அம்மா கிருஷ்ணனை எங்கை அம்மா, உந்தன் மகன் கிருஷ்ணனை எங்கை அம்மா, கண்ணனை எங்கை அம்மா, உந்தன் மகன் கிருஷ்ணனை எங்கை அம்மா, கண்ணனை எங்கை அம்மா, உந்தன் மகன் கிருஷ்ணனை எங்கை அம்மா,
என் 10 மாசம் தங்கத்தை தேடுதேடா ஆமா என் கட்டி மகனை தேடுதேடா அம்மா ஏழடுக்கு நல்ல மாளிகை தண்ணில ஏழடுக்கு நல்ல மாளிகை தண்ணில பெரும் மரண கோவலக்கு சந்தாய் பெரும் மரண கோவலக்கு சந்தாய் பஞ்சனம் தைர கோபாலம் படுத்து பஞ்சனம் தைர கோபாலம் படுத்து அம்மா ஏறி யசோதா உன் பிள்ளைய இப்பதானே உரலை கட்டி சுலவார அடிச்சுட்டு வந்தோம் இப்ப பிள்ளை என்ன 7வது மேடையில இது சப்பரமஞ்ச கண்ணுல அசந்து தூங்குதாங்க என்ன ஏடியோ நாட்டாமக்கு உன் மனைவி பொய் சொல்லுதா நந்தகுணார் மனைவி பொய் சொல்லுதா வாங்கட்டி எந்த மேல பண்ணுங்க என்று ஏழடுக்கு நல்ல மாளிகை தங்கில ஏழடுக்கு நல்ல மாளிகை தங்கில ஏறிய மாறாடை கோபிசம் மாறலாம் பெரும் மாறான கோபரக்கு சந்தான் பெரும் மாறான கோபரக்கு சந்தான் பஞ்சனம் தையிலே கோபாலம் படுத்து பஞ்சனம் தையிலே கோபாலம் படுத்து சப்பர மஞ்சத்திலே கோபால சயனம் சப்பர மஞ்சத்திலே கோபால சயனம் பார்த்தார் கோவிமார்கள் அண்ணா பார்த்தார் கோவிமார்கள் இப்பதான் உரலை கட்டி ஒரு சுலவால அடிச்சுட்டு வந்தோம் இது என்ன இப்படி பூனைக்குட்டி மாதிரி தூங்குதான் யாத்தே இவனை புள்ளெல்லாம் நினைச்சோம் அம்மா அம்மா யசோதா உன் மகனுடைய லீலைய கேட்டியா அம்மா பாலன் கோபாலன் செய்திய நம்மளி பாலன்
உன் பிள்ளைய நாங்க பிள்ளை நினைச்சோம். ஆமா உன் மகன் உரியல் வனையை திருடி உண்டான். யாதவர்களுக்கு பெண்கள்லாம் உரலை கட்டி நாங்க சொலவால் அடிச்சோம். அடி பொறுக்க முடியல. என்ன பொறுக்க முடியல? உன் பிள்ளை செய்த இடைஞ்சலை சொன்னா புல்லும் புறாவும் தண்ணி குடிக்க. ஏமா என் பிள்ளை அப்படி என்னமா செஞ்சான்? அதாவது எங்க பிள்ளைய நாங்க தொட்டில போட்டு படுத்திருப்போம். உன் மகன் அங்கிருந்து பூனைக்குட்டி மாதிரி வருவான். தூங்குன்ற பிள்ளைய தொடைய கிழித்து அம்பாட்டு போயிருவான். பிள்ளை என்னத்துக்காகும்? ஆமா. அதனால உன் பிள்ளை வெண்ணையை சாப்பிடுறான்னு சொன்னா வெண்ணெய் சாடிய உடைச்சிருக்கான். மோரை குடிடான்னா மோர் பானையை உடைச்சிருக்கான். யசோதா யசோதா சந்தேகம் இருந்தா உன் பிள்ளைய கூப்பிட்டு கேடு. யாரு? என் பிள்ளையவா? டே கண்ணா கண்ணா கீழே இறங்கி வாடாங்க. என்னம்மா எதுக்கு என்ன கூப்பிடுதியா? இல்ல 1000 பேரும் உன் மேல ஆவதாளி சொல்லுதாடா. என்ன ஆவதாளி சொல்லுதா? நீ அவ வீட்டுல வெண்ணையை திருடி சாப்பிட்டியா? அவ உரல்ல கட்டி உன்னை சுடவால அடித்தானா? அம்மா நானா இவ வீட்டுல போய் வெண்ணையை திருடி சாப்பிட போறேன்? ஆமா என் பிள்ளை சொல்வது உண்மைதானே? கோபியர்களே அம்மா 3 மாத்த பாலகண்டி கோபிமா கோபிமா தேடி வருவானோடி. அம்மா முந்தன் தேடி வருவானோடி. பாலகண்டி கோரிமா நாடு மாத்த பாலகண்டி கோரிமா கோபிமா உங்கள் நடைகடந்து வருவானோடி. கோபிமா உங்கள் நடைகடந்து வருவானோடி. கோபிமா அம்மா 5 மாத பாலனடி கோபிமா கோபிமா மாடி தேடி வருவானோடி. கோபிமா 1000 மாடி அம்மா 7 மாத்த பாலனடி கோபிமா 7 மாத்த பாலனடி கோபிமா கோபிமா அவன் எழுந்தோடி வருவானோடி. கோபிமா அவன் எழுந்தோடி வருவானோடி. கோபிமா அம்மா 10 மாத்த பாலனடி கோபிமா என் பிள்ளை. ஆமா உங்க பிள்ளை இல்ல. அம்மா யசோதா அம்மா 10 மாத்த பாலனடி கோபிமா கோபிமா உங்க மாடி தேடி வருவானோடி. கோபிமா உங்க வீடு தேடி வருவானோடி. கோபிமா
உன் பிள்ளை 8 மாத்த பிள்ளை 3 மாத்த பிள்ளைன்னு சொல்ல சிங்கி. என் பிள்ளை 3 மாத்த பிள்ளை 4 மாத்த பிள்ளைங்கிய சொல்லுதியா உன் பிள்ளை வெண்ணையை திருடி சாப்பிட்டானா? ஆமா. இல்லையான்னு உன் மகனை கூப்பிடு. கூப்பிட்டு கேளு கேளு. உன் 10 மாச தங்கத்தை கூப்பிடு. கூப்பிடு கூப்பிடு. கண்ணா குத்தால கண்ணா. டே கிருஷ்ணா எங்கடா இருக்க? கீழே இறங்கி வாடா. அம்மா எது கூப்பிட்டியோ? டே இந்த 1000 பேரும் உன் மேல ஆதாரி சொல்லுதா? என்ன ஆதாரி? நீ அவ வீட்டுல வெண்ணையை திட்டி சாப்பிட்டியா? அவ உன்னை உரல கட்டி உன்னை பொத்து 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 பொத்துக்கு சுழவார அடிச்சானா? அம்மா அம்மா நம்பாதே நம்பாதே இந்த கோபியர்களை நம்பாதே. ஏண்டா கண்ணா ஏன் அப்படி சொல்லுத? அம்மா பொல்லாத கோபி மாறம்மா இவர்கள் இல்லாத வார்த்தைகளை சொல்லுடா. அம்மா சொல்லுடா அம்மா சொல்லுடா. நான் இருக்க உயரத்தை பார், உரிகளை இருக்க உயரத்தை பார். இருட்டுல உரியட்டுமா? இவ சொல்லுதா நீ கேட்டீங்க யசோதா? அம்மா இருட்டு உரியட்டுமா? இவர்கள் இல்லாத வார்த்தைகளை சொல்லுடா. அம்மா சொல்லுடா அம்மா சொல்லுடா. ஐயோ யசோதா புத்தாண்டு சொத்து கட்ட. யசோதா யசோதா நம்ம வீட்டுல அம்மா கட்டாசாரி செய்த தங்க கிண்ணத்துல வெண்ண மிதக்கு மிதக்கு. இவோ வீட்டுல வேளாண் செய்த மண்பாண்டத்துல தயிர் வாடைய பாத்தியோ? அம்மா தங்க கிண்ணீர் வெண்ணெய் போறாதோ? தயிர் வாட உள்ள வெண்ணெய்களை உண்ண போவே அம்மா உண்ண போறே அம்மா உண்ண போறே. நம்பாதே நம்பாதே கோபியர்களை நம்பாதே. நம்பாத நம்பாத அம்மா கேட்டுக்கிட்டே இருந்தாடே கண்ணா. என்ன உரியில் வெண்ணையை திருடுனது நீதான், சுளவார அடிச்சது நீதான், அடிபட்டது நீதான்டா. ஏமா நான் வெண்ணையை திருடனவே எங்க நீ திருடணும் சொல்ல? வாடா நம்ம வீட்டுல தங்க கிண்ணத்துல வெண்ணதுக்கு ரைட்டு. அவ வீட்டுல வேளாண் செய்த மண்பாட்டத்துல வெண்ணருக்கு உனக்கு விடுறா தெரியும்? சொல்லு எப்படி உனக்கு தெரியும்? சொல்லு. அது அது டேய் கண்ணா
உண்மையிலேயே நீ அவ வீட்டுக்கு போயிருக்க, உரியில் வெண்ணையை திருடி இருக்க, உரலால கட்டும்பட்டிருக்க, சுழவாலையும் அடி வாங்கியிருக்க. இப்படியெல்லாம் சேவையாடான பிள்ளையுடைய மண்டையில ஓங்கி ஒரு கொட்டு. யார்த்தே என்ன நம்ம அம்மா இப்படி நம்ம தலையில கொட்டிட்டாலே நம்ம யாருன்னு நம்ம பெத்தவளுக்கு நம்ம காட்டணும். கண்டிப்பா காட்டணும். நம்ம யாருன்னு நம்ம தாயாருக்கு தெரியணும். ஆமா. விறுவிறுன்னு போனார். என்ன வீட்டு முத்தத்துல சரி மண்ணை குமித்து குமித்து மண்ணை வாய் நிறைய அள்ளி போட்டார் என் பெருமாள். ஆமா. மண்ணை வாய் நிறைய அள்ளி போடும்போது என்ன என்ன யசோதா பார்த்துக்கிட்டான். டேய் கண்ணா, என்ன என்னம்மா இப்படி எல்லாம் கூந்த பணியை கொண்டு பொத்து பொத்து அடிச்சா எப்படிதான் இருக்கும்? இருக்கும். ஏ கண்ணா, இல்லனே அதாங்க அப்படின்னு. அதாவது என்ன என்ன உடனடியாக மண்ணை குமைத்து வாய் நிறையப்படும் வாயை தர அப்படின்னா அப்படின்னு உடனே பெருமாள் பார்த்தா திருவாயை திறக்கும் போது பெருமாளுடைய திருவாயில அந்த சராசரமும் ஆதி 14 பவனமும் பெருமாளுடைய திருவாயிலே தெரிந்தது. பிள்ளை நினைச்சமே, இவன் பிள்ளையாக பிறக்கல. அம்மா நந்தனருக்கு பிள்ளையடி கோவிமா கோவிமா இவன் நாடாள பிறந்த வண்டி கோபிமா இவன் நாடாள பிறந்த வண்டி கோபிமா கோபிமா உதவியை கொன்ற வண்டி கோவிமா கோவிமா இந்த பூரகத்தை ஆழ்வ வண்டி கோபிமா இந்த பூரகத்தை ஆழ்வ வண்டி கோபிமா டே மகனே கண்ணா, நான் சொல்லுவதை கேள். சொல்லம்மா. படித்ததெல்லாம் போதுமாடா. ஆமா போ. மகனே கண்ணா, என்ன என்ன அப்பா செக்கரவு ஒன்னுரம் செக்கரவு ஒன்னுரம் செருக்குதிங்க காணா அரையளவு ஒன்னுரம் ஆக்கி உங்க காணா சொந்த தொழில் வாராவிட்டால் சோத்துக்கு மஞ்சள் தந்தொழில வாராவிட்டால் அரையளவு பஞ்சம் படித்ததெல்லாம் போதுமாடோ படித்ததெல்லாம் போதுமாடோ ஏமா எந்த பெத்த தாயாவது பிள்ளைய
பார்த்து மாடு மேய்க்க போய் சொல்லுவாரா? சொல்லுவாளா டேய் கண்ணா, சொந்த தொழில் பாராட்டா சோத்துக்கு பஞ்சம், தந்தொழில பாராட்டா தரையளவு பஞ்சம். நம்ம பிறந்ததே யாதவார் குலந்தானடா, நம்ம பிறந்ததே கோகுலம் தானடா. அதனால் ஆடு மேய்க்கும் ஆயர் போல ஆயர் போல அவதாரை எடுத்தார். அப்போ ஆடு மேய்க்கும் ஆயர் போல அவதாரை எடுத்தார். மாடு மேய்க்கும் நம்பி போல ஆயர் கண்ணனவர் வாரார மூன்று முழக்கும் பேரு முத்தி மேலே கட்டுவா 60 முழக்கும் பேரு பட்டே நல்லத பகே பட்டே நாம பதுனா பட்டே நாம பதுனா அண்ணா இட்ட நாம அங்கமெல்லாம் போகுவா அண்ணா கண்டு கேட்டோம் தும்பே தும்பே கருங்காலே அண்ணா கண்டு கேட்டும் தும்பேடு கருங்காலி கம்பேடு சீங்குழல கையடு எம்பெருமாள் மாயவர் புரட்டி கம்ப கையடு புரட்டி கம்ப கையடு அவரும் போனார் அவர் போனார் அப்போ ஆடுமேக்கும் ஆயர் போல மாடுமேக்கும் நம்பி பாராரை எம்பெரு பட்டணம் பதனா விட்டனாவை இருபத்தே நாமம் சொல்லித்தார் 1008 நாமங்கள அங்கமல்ல புதுவாரா 1008 நாமங்க அடிவயத்தில் பிடிச்சனா அடிவயத்தில் பிடிச்சனா ஆழம் மண்டவர போது அம்மா யசோதா ஆடு மேய்க்கும் ஆயர் போலே மாடு மேய்க்கும் நம்பி போலே மாயக்கண்ணன் ஒரு அவதாரம் எடுத்தார். பட்டநாமம் 16, இட்ட நாமங்கள் 27, தொட்ட நாமங்கள் 96. அடிவயத்தில் பிடிச்ச நாம மண்டவர போச்சு. இப்ப அப்படி யார் நாமம் போடுதா? நீர் போட்டிருக்க கொஞ்சம் பேத்துக்காக போட்டிருக்கீரு. நீங்க தான் கடைசியில கட்ட வர உழைப்புக்கு தகுந்த
எனக்கு தெரியும்னு ஊர்ல இருந்து வரும்போதே நல்லா விசாரிச்சேன். என்ன சொன்னாங்க? அது ஏன் கேட்க மாணிக்கம்னு அது மாணிக்கம் தான். தங்கம் சொன்னாங்களா? கடைசியில என்ன சொன்னாங்க? சொல்லி முடிச்சுட்டு எல்லாரும் கட்டவரை வச்சுட்டான். ஏப்பாடி, அவனுக்கு என்ன தந்துதோ இல்லையா? அதுல ஒண்ணு நவச்சித்துனே. அப்படியா? அது எனக்கு சொல்லாம தான் வைக்கணும். அதாவது என்ன கேட்டா? அடிவயத்தில் விடுச்சனாமான மண்டவர போகியது போயிடு. நெடுமால் திருமருகா என்ற ஒரு நீல நாமத்தை போட்டார். ஆடமேக்கும் ஆயர் போலே அவதாரம் எடுத்து ஆமா. அவர் வீட்டு வளவுல என்ன? 60 காராம் பசுக்கள். சரி. காராம் பசு எப்படி இருக்கும் சொல்லுங்க பாப்போம். ஆ, நீ சொல்ல. நான் உங்ககிட்ட கேட்டேன், நீ என்கிட்ட கேட்ட. கட்டையா இருக்கும். ஆ, சொல்லு, சொல்லு. கட்டையா இருக்கும். சரி. ஆமா, கொஞ்சம் கருப்பு கடல உடைய கிடக்கும். சரி, வேற. காராம்பசுன்னு சொல்லுவாங்க. நீ அப்படித்தான் படிச்சிச்சோ? அப்படிதான் பாத்துருக்கேன். அதான் கிட்ட நீ இதுல வரும். உடுக்காரன நீ சொல்லுவாங்க. என்ன என்ன நீனு வாமானங்க. அவங்க நிற்கும். என்ன மாமான்னு? ஏன்னா நீ சொல்லு சிங்கி. சிங்கிக்காரன்னு. என் தங்கத்தை போல ஒரு அறிவாளி எனக்கு கிடைக்குமா? ஒருபோதும் நீ சொல்லு பாப்போம். நான் சொல்லட்டுமா? ஆ. சுத்த கருப்பா இருக்கும். ஆ. காம்பும் கருப்பா இருக்கும். சபாஸ். அதான் காலம்பசு. காண்டு கருப்பா இருக்கும். ஆமா. சில பசங்க வெள்ளையா இருக்கு. அது மொட்டை பசு. அதான் கேட்டேன். அதாவது என்ன என்ன? கிருஷ்ண பரமாத்மா வீட்டுல, நந்தகோனார் வீட்டுல, நாட்டாமக்கோன் வீட்டுல 60 காராமசு. ஆமா. 5 ஆடுகளை பற்றி கொண்டு யாதவர் செவம் எடுத்து எடுத்தும். சிவபெருமான் விழுந்திருக்கிறாரே செவ்வரளி மூடு. ஆமா. என்ன அரளி? செவ்வரளி, செவ்வரளி. செவ்வரளி மூட்டிலே வந்து என் பெருமாள் வந்து ஆடு மாடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிறார். ஆமா. ஆடு மாடுகளை மேய்க்கும் போது என்ன என்ன? கிருஷ்ணம்னு பேர விட்டாலே, கண்ணம்னு பேர விட்டாலே கைங்காலம் வந்து சும்மா இருக்காரு. ஆமா, துரு துருந்தாம வருவான். துரு துருனா பணத்தை பாத்திய கொட்டி கிடக்கு. அவங்க தான் கிருஷ்ணனா? ஆமா. அதான் கேட்டேன். உடனடியாக சீங்குழலை எடுத்து எடுத்தும். என் கிருஷ்ண பரமாத்மா ஆமா. புல்லாங்குழலை எடுத்து எடுத்தும். கர்நாடிகா சங்கீதத்திலே 72 கர்த்தாரகங்கள் உண்டு. அந்த 72 கர்த்தாரகம். அதுக்கு பேர் தான். அதான் கேட்டேன். அந்த கர்நாடிகா சங்கீதம் 72ஐயும் புல்லாங்குழல வாசி வாசி வாசித்தார். வாசிட்டாங்களா? ஆடாய் பசுவே ஆடாய் பசுவே 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 ஆடாய் பசுவே ஆடாய் பசுவே அம்பு பசுவே பதுவே, பதுவே. பம்பு பதுவே. அப்போ கண்ணனோட சத்தம் கேட்டு பசுகளெல்லாம் கண்ணனோட சத்தம் கேட்டு பசுகளெல்லாம் அந்த பசுகளெல்லாம் அங்கே கான் மாறி திருநடனம் அண்ணா கான் மாறி திருநடனம் பதுவே, பதுவே. அண்ணா சீங்குழலின் சத்தம் கேட்டு பசுகளெல்லாம் சீங்குழலின் சத்தம் கேட்டு பசுகளெல்லாம் பசுகளெல்லாம் செவி நோக்கி திருநடனாடிடும் செவி நோக்கி திருநடனாடிடும் பதுவே, பதுவே.
விதமாக என்ன புல்லாங்குழலை எடுத்து பெருமாள் ஸ்ரீமந்த நாராயணமூர்த்தி வாசிக்க புறப்பட்டார். ஆமா அக்கமும் அசையவில்லை, பக்கமும் அசையவில்லை, அரளிமரமானது சேர்ந்தாடியது. ஏடி பார்த்தார் அச்சுதன் எம்பெருமாள். என்ன என்ன என்னடா என்ன அக்கமும் அசையல, ஆமா பக்கமும் அசையல, செய்யல செய்யல அரளிமரம் மட்டும் ஏன் ஆடுது? எதற்காக எதற்காக நம்ம அத்தா ஒருவேளை இதுல இருப்பாரோ? இருப்பாரோ இருப்பாரோ அத்தாரோ அத்தா எத்தனை மணிக்கு அத்தா 3 கத்திருக்கான். அதான் கேட்டேன் எப்படி 3 கத்துக்கானா அத்தாரோ அத்தா? அம்மா வெள்ளக்காரன தாதிங்க ஆமா அத்தாரோ அத்தா என்ன அத்தானே பரமசிவம் வெளியில் வாங்கோ, வெளியில் வாங்கோ அத்தானே பரமசிவம் வெளியில் வாங்கோ, வெளியில் வாங்கோ. அச்சுதனர் வந்து அழைத்து போது, அச்சுதனர் வந்து அழைத்து போது. மச்சானோ மச்சான் அப்பைய மச்சான் பரமசிவம் வெளியில் வாங்கோ, வெளியில் வாங்கோ. மாயவனர் வந்து இருக்க அழைத்து போது, மாயவனர் வந்து இருக்க அழைத்து போது. அறிவு கேட்ட வல்லவ என்ன அத்தான் என்று சொல்லாத, என்ன மறி கேட்ட வல்லவ என்ன மச்சான் என்று சொல்லாத, எவாரி வல்லர உன் குணம் என்ன, அரக்க என் குணம் என்ன, அத்தான் என்று மச்சான் என்று, அத்தான் என்று மச்சான் என்று என்ன முறை சொல்லி அழைக்காதே. அப்படியவாரி வல்லரக்கா, அடே வல்லரக்கா, அத்தான் அத்தான் சொல்லுதியா ஆண்டவனுக்கு ஏக்குமா? மச்சான் மச்சான் சொல்லுதியே இந்த மறையவனுக்கு ஏக்குமா? உன் குலம் என்ன, என்ன என் குலம் என்ன? என்ன அப்ப இவர் பார்த்தார், என்ன சொன்னார்? வந்திருப்பது யாருன்னு தெரியல, ஆமா தெரியல. அதனாலதான் நம்மளை பார்த்த அறிவு கெட்டவனேன்னு கேட்காரு பகவான். ஆமா வந்திருக்கிறது கோபால கிருஷ்ணன் தெரியல, தெரியலடா. அதனாலதான் அடே மானம் கெட்டவனே மதி கெட்டவனேன்னு கேட்காரு. உள்ள இருந்துட்டு கேட்காரு. அப்ப நம்ம யாருன்னு அவருக்கு தெரிய வைக்கணும், வைக்கணும். புரிய வைக்கணும். ஆமா ஆண்டவன் சிவபெருமான ஆடிய திருவிளையாடல்கள் 64. 64 64ஐயும் சொன்னா வெள்ளி விடிஞ்சிரும், விடிய காலம் கால் வீசிடும். கால் விஷயமே ஒரு 5 சொல்லுவோமே, சொல்லுவோமே. அத்தானுடைய குட்டை உடைக்கணும், உடைக்கணும். கூடையில் அல்லணும். அல்லனுமே சிவபெருமான் ஆடிய திருவிளையாடலை அச்சுதன் என் பெருமான் சொல்லுகின்றார். எப்படி அத்தா அரக்க நீக்கு வரம் கொடுத்தது மானம் இல்லையோ, அரக்க நீக்கு வரம் கொடுத்தது மானம் இல்லையோ, இல்லையோ. அரணிய விட்டு வரவும் உமக்கு மனம் இல்லையோ, அத்தா அரணிய விட்டு வரவும் உமக்கு மனம் இல்லையோ.
மதுரையில விட்டுக்கு நீர் மண் சுமந்தது மானம் இல்லையோ விட்டுக்கு நீர் மண் சுமந்தது மானம் இல்லையோ துக்கம் இல்லையோ பெரும்பால அடிகள் பட்டது இழப்பம் இல்லையோ பெரும்பால அடிகள் பட்டது இழப்பம் இல்லையோ பிள்ளையில நடனங்கிறது மானம் இல்லையோ துக்கம் இல்லையோ திருவா வாங்கி உண்டது இழப்பம் இல்லையோ தன் திருவாட்டில் இறந்து உண்டது இழப்பம் இல்லையோ கண்ணப்பருக்கு கண் கொடுத்தது மானம் இல்லையோ கண்ணப்பருக்கு கண் கொடுத்தது மானம் இல்லையோ துக்கம் இல்லையோ அவன் காலால விதிகள் பட்டது இழப்பம் இல்லையோ அவன் காலால விதிகள் பட்டது இழப்பம் இல்லையோ
ஒரு மானிடனாக பிறந்த மனுஷனுக்கு ஆசை இருந்தா தான் அழிவு உண்டாகும். ஆமா, உண்டாகும் உண்டாகும்ல. உலகத்திலே எத்தனை ஆசை இருக்கு? உண்டு ஆசை உண்டு. என்ன ஆசை? எல்லாம் மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை. பொன்னாசை. ஆமா. உலகத்துல என்னன்னு? மண்ணாசை ஒன்று, பொன்னாசை இன்னொன்று, பெண்ணாசை. ஆமா. இந்த பெண்ணாசை இருக்க இருக்குல்ல. பெரிய பெரிய லோகத்துக்கெல்லாம் போகக்கூடிய ஆசை பெண்ணாசை. ஆமா. இந்திரன் கெட்டதும் பெண்ணாலே, ஆமா. சந்திரன் கெட்டதும் பெண்ணாலே, பெண்ணால ராவணன் கெட்டதும் பெண்ணாலே, அந்த பெண்ணால அரக்கன் கிடப்போவதும் பெண்ணாலே. ஆமா. உலகத்துல என்னன்னு? மோகினி அவதாரத்தை எடுத்தார் பெருமான். சரி. மோகினி இருக்க ஆமா. ஒரு மனுஷன் ஆவதும் பெண்ணால், பெண்ணாள் ஆய்வதும் பெண்ணாள். கோபுரமாவதும் பெண்ணால், பெண்ணாள் குடிசையாவதும் பெண்ணாள். பெண்ணால். அதனாலே என்ன? உடனடியாக ஆமா. மோகினி அவதாரம் என்பது என்ன? பிடிச்சா விடாது. அவன் விடவே விடாது. மோகினி இல்லாது. இப்ப நம்ம தாளக்காரக்கெல்லாம் ஒரு மோகினி பிடிச்சிருக்கு, சடா மோகினி. அடா மோகினி நைட்டும் பிடிக்கி பகலும் பிடிச்சி. ஜெகன்மோகினி தான் கிடைச்ச.